ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஃபைனலி இன்றைக்கி எபிசோட் வந்து நிறைய ட்விஸ்ட்லாம் இருந்தாலும் ஒரு ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீக்காக இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு வைபாக தான் இருந்துச்சு. நம்ம விஜய் வந்து காவேரியை கலாய்ச்சது என்னதான் ரெண்டு பேரும் மனசுக்குள்ளே பேசிக்கிட்டாலும் அது அப்படி தான் கண்ணாமூச்சி அவங்க ரெண்டு பேரும் கண்ணாமூச்சி ஆடத்தான் ஆட போகிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஆடுறாங்களோ இல்லையோ நம்மளை வச்சு நல்லா ஆடிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. ஏன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக இவரோட மைண்ட் வாய்ஸ், அந்த பக்கம் ஃபுல்லாக காவேரி மைண்ட் வாய்ஸ்லேயே தான் போயிட்டுருக்கு. ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசினா கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அதுதான் இங்கே இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. காவேரி அவ்வளோ தூரம் சொல்லும்போது கூட நம்ம விஜய் வந்து டிவோர்ஸ்லாம் கிடையாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. பட் இன்றைக்கி ஒரு விஷயம் என்றைக்கோ நடந்ததுக்கு இன்றைக்கி வந்து ஒன்று தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டீங்களே, எப்படி பாஸ் அது லிங்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் நினச்சி பார்க்குறாரு. அப்போ தான் நம்ம சொன்னோம் இல்லையா, நான் முக்கியமாக இல்லை வெண்ணிலா முக்கியமானு கேட்கும்போது வெண்ணிலா தானே முக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம விஜய். அதை நினச்சி பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே எனக்கு நீ தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. எப்படி பாஸ் லிங்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருந்துச்சு. பட் எனிவேஸ் நமக்கு புரிஞ்சிடுச்சு, அங்கே காவேரிக்கு மேலே இடம் புரிஞ்சிச்சு. ஆனால் வந்து மாற்றி பேசுகிறாரே அப்படிங்கிறது அவங்களோட ஒரு வருத்தம். இதெல்லாம் அவங்க டிவோர்ஸ்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த டிவோர்ஸ் இல்லைன்னு மட்டும் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் நாளை ப்ரிவியூ நினச்சி யாருமே வந்து பயந்துட்டு இருப்பீங்க. யாரும் பயப்பட தேவையில்லை. அது வந்து ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ். அதை பற்றி நான் தனியாக வந்து ஷேர் பண்ணுறேன். நானுமே ஃபஸ்ட் எடுத்துனா செம்ம ஷாக் ஆகிடும். அதுக்கப்புறம் உட்காந்து யோசிச்சு எப்படி நடக்கும் இது அப்படிங்கிற மாதிரி நானே யோசிச்சு அதை பற்றி நான் ஒரு வீடியோ தனியாக நான் ஷேர் பண்ணேன். பட் இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாக நம்ம விஜய் பாட்டு பண்ணதாக இருக்கட்டும், இது வந்து நம்ம ஆஃப் ஸ்க்ரீன்லேயே நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். நான் கூட நடக்காதோன்னு நினச்சிட்டே இருந்தேன். பார்த்தா வந்து விஜய் பாட்டு பாடுறாரு. அதில் வந்து உயிரே அது பாடலே செம்ம சிரிப்பாக இருந்துச்சு அது. அப்புறம் இந்த கோவை செல்லா வெர்ஷன் மாதிரி உன்னோட வெர்ஷனும் இருக்குது. நீ பாட்டு பாடுறதே அவர் செம்ம ஜலதங்க பேசுகிறாரு. வந்துட்டு நம்ம காவேரி தான் வந்து உங்களுக்கே தெரியுது நம்ம கோவப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படக்கூடாது காவேரின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. பட் அந்த கோவம் வருது. அதுவும் பொசசிவ்னு சொல்லுவாங்களே, அதுதான். ஓவராலாக இன்றைக்கி ட்ராக் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம காவேரியுமே கார் ஓட்ட வராங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி நம்ம ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்து சாப்பிட்லாம் மாதிரி வந்து லாயர் வராங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அதை பற்றி திங்க் பண்ணிட்டே போகும்போது அங்கே ஒரு விஷயம் நடக்குது. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம். உங்களை கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் அதனால நெக்ஸ்ட் வீடியோ தனியாக ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் கொஞ்சமாக நம்ம விஜய் வந்து புரிஞ்சுக்கிறாரு காவேரியை. ஸோ முழுசாக எப்போ புரிஞ்சு பாருன்னு தெரியல. புரிஞ்சு பாருன்னா அவங்க வந்து எந்த லெவலுக்கு ஃபீல் பண்ணுறாங்க. வெண்ணிலா கூட அவர் சேர்ந்து இருக்கும்போது காவேரிக்கு எந்த லெவலுக்கு அது ஃபீல் ஆகுது, ஹர்ட் ஆகுதுங்கிறத இப்போ தான் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறாருன்னு நினைக்கிறேன் விஜய். அது ஃபுல்லாக சீக்கிரமே புரிஞ்சுக்கிறாரு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து அவங்க ஃபேமிலி வந்து வெளியில் போகிறதா சொல்லிட்டு இருக்காங்களே, இங்கே இடம் பத்தில் கங்காவுக்கும் குமரனுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க. அப்படியே ரூம் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில், இப்போ தான் வந்து அதை கட் பண்ணிட்டாங்க அந்த ரூம் சீக்வன்ஸையே. இதை பற்றியுமே தனியாக பேசுகிறோம், அது வந்து பேசுவோம். ரொம்ப இதை பற்றிலாம் பேசணும்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால தான். ஸோ அது ஒரு பக்கம் ட்ராக் இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் வந்து வேறு வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஒருவேளை விஜய் வாங்கி கொடுத்த வீட்டுக்கு தான் போகிறாங்க, இல்லை வேறு எங்கேயாச்சும் வச்சுப்பாங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இன்றைக்கி ஓவராலாக இன்றைக்கி எபிசோட் அந்த 3 வாரமாக பார்த்தோம் இல்லையா, அதை கம்பேர் பண்ணும்போது நேற்று ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி ஓரளவுக்கு பெட்டராக இருந்துச்சு நான் ஃபீல் பண்ணேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.